விழாவை தொடங்கி வைக்க குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு தலைவர் வெங்கி குபேரன் அவர்கள், நிறுவனர் செல்வா அவர்கள், பொருளாளர் நந்தகுமார் அவர்கள், தலைமை ஆசிரியர் நிர்மலா அவர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் ஸ்ரீனி சங்கரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. வரவேற்புரையை வழங்குவதற்கு தலைவர் வெங்கி குபேரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பள்ளியின் 12வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நம் பள்ளி மாணவர்களை தமிழ் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பள்ளி தொடங்கி 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்பதை என்னாலேயே நம்ப முடியல. ஏனெனில் இந்த பள்ளி தொடக்கத்தில் முதல்ல அஸ்திவாரம் போட்டு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் இருந்தே இந்த பள்ளியோடு என்னை இணைத்துக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப 12 வருடங்கள் முடிந்ததுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பள்ளி நம்ம தொடங்குறப்ப முதலில் ஒரு 50 மாணவர்களை கொண்டு ஒரு சிறிய வாராந்தர பள்ளியாக தொடங்கினோம். இன்று 585 மாணவர்களோடு 85க்கும் மேலான ஆசிரியர்களை கொண்டு இந்த பள்ளி மிக பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த 12 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்பொழுது எனக்கு இந்த பள்ளியை ஒரு குழந்தை வளர, ஸ்பெஷலி நான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ன்றதால இதை ஒரு குழந்தை வளரும் பருவத்தோடு நான் ஒப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு குழந்தை வளர்ந்து 12 ஆண்டுகளை கடந்து ஒரு டீனேஜ் பருவத்துக்குள்ளே போகிறப்ப எப்படி இருக்குமோ அதே நிலை தான் இந்த பள்ளிக்கும் இப்போ இருக்குது. நம்ம பெற்றோர்களால் நம்ம எல்லாருக்கும் இப்படி தெரியும், ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது முதல்ல இருக்கிற சவால்கள் வேறு, குழந்தை வளர வளர அது ஒரு டீனேஜ் பருவத்தை வளரும்போது அதை சமாளிக்கும் சவால்கள் வேறு. அதே போன்றுதான் எங்களோட பள்ளி வளர வளர எங்களுக்கு சவால்களும் ஆக்சுவலி அதிகரித்து கொண்டு போகிறது. எப்படி ஒரு டீனேஜ் குழந்தைக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லையோ அதே நிலைமை தான். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே நாங்கள் எல்லாருமே அடல்ட், எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் நடக்கும், வில் டிஸ்கஸ், டிபேட், அதுக்கப்புறம் டிஸ்அக்ரியும் பண்ணுவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நம்ம பள்ளியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதன்றதால இது எங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது, இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தோணும், இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம், பட் நம்ம சண்டேஸில் பார்க்குறப்ப இது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஒரு வாராந்திர பள்ளி போல் உங்களுக்கு தோன்றும். ஆனால் இதுக்கு பின்னடையில் நடக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னா இது ஒரு முழு நேர பள்ளியை விட எந்த விதத்திலும் குறைந்ததில்லைன்னு உங்களுக்கு தோணும். நாங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறதால சொல்கிறோம், ஒரு வருடம் ஆரம்பிக்கிறப்ப இருந்து அந்த வருஷம் முடிகிறது, இன்னைக்கு ஒரு ஆனுவல் டே, ஒரு ஆண்டு விழாவுக்கு போகிற வருடம், அதற்கு பின்னாடி பல கமிட்டிகள், பல ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். மாணவர் சேர்க்கையிலிருந்து வகுப்புகள் ஆக்சுவலாக அசைன் பண்ணுறதுலேருந்து டீச்சர்ஸ் ஓரியன்டேஷன், பேரண்ட் ஓரியன்டேஷன், மாதாந்திர தேர்வுகள்,
அதை விட்டு கூட்டாஞ்சோறு, அது எங்களோட பெரிய ஈவெண்ட். டீச்சர்ஸ் ஓரியன்டேஷன் முடித்ததுக்கு அப்புறம் வந்து காம்படிஷன்ஸ். நாங்கள் காம்படிஷன்ஸ் வந்து தமிழ் பேச்சு போட்டிகள், எழுத்து போட்டி, பல காம்படிஷன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டேவும் அது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு முழு நேர பள்ளி எப்படி நடக்குமோ அதையும் விட வாரத்தில் ஒரு நாள் தான் பள்ளி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஆசிரியர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். பட் எங்களோட இலக்கு, இந்த பள்ளி இப்போ 12 ஆண்டு முடிந்திருக்கு. இந்த பள்ளி பல வருஷங்கள், பல ஆண்டுகளை தாண்டி முதிர்ச்சி அடைந்து இந்த பள்ளி வந்து ஒரு 100 ஆண்டுகள் போனன்றதான் எங்கள் எல்லாரோட இலக்கம் கூட. ஸோ அடுத்தது நம்ம என்ன சொல்ல வரோன்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த நேரத்தில் எங்களோட டீம், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு விழா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 மாதங்களாக வந்து கடினமாக உழைப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 டீம் ஒர்க் ஆகும். நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10-12 டீம் லாஸ்ட் 2 மாதமாக கடினமாக உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அவங்கள போலவே பெற்றோர்களை நீங்களும் வந்து ஒர்க் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சது. எல்லாராலையும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி முடிஞ்சு போகிறப்ப எத்தனோ பேரண்ட்ஸு ஒரு முழு ஈடுபாட அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ் சொல்லித்தர்றது, மற்ற ஸ்கிட்ஸு அதெல்லாம் பார்க்குறோம். உங்களோட ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வந்து உங்களோட ஃபுல் ஈடுபாடோட இந்த குழந்தைங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம பள்ளி மட்டும் இல்லை. எனக்கு ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, நான் ஒரு நாள் சண்டே கார்த்திகோட ஒய்ஃபை நார்த் கிரீக் பள்ளியில் வந்து ட்ராப் பண்ணலான்னு போனப்போ அங்கே ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு மக்கள். நான் கூட ஏதோ ஈவெண்ட் தான் ஏதோ நடக்குதான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் அவங்க தமிழ் பள்ளி மக்கள் தான், இங்கே ஆனுவல் டேக்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் நாங்கள் ரிஹர்சல் அன்றைக்கி பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உங்களோட அவ்வளோ ஈடுபாடு, உங்கள் குழந்தைங்களோட கடின உழைப்பு அனைத்தும் வந்து நாங்கள் ரிஹர்சலில் பார்த்தோம். இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சொல்கிறது என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் எந்த அளவுக்கு கடின உழைப்பு போட்டு, நீங்களும் உங்கள் குழந்தைகள், உங்களோட ஆசிரியர்கள் கடின உழைப்பு போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண காத்திருக்கிறீங்களோ அதே போல தான் மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒண்டி பார்த்துட்டு எழுந்து போகிறதோ, இல்லை வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கவனிக்காமல் இருந்து பேசிகிட்டு இருக்கிறதோ கொஞ்சம் தவிர்க்கலாம். நீங்கள் கொடுக்குற கைத்தட்டுகள் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உற்சாகமும் கொடுக்கும். அடுத்த வருஷம் வந்து அந்த குழந்தைங்க இன்னும் ஆர்வமாக பங்கேற்பாங்க. ஸோ இந்த விதத்தில் நாங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பட் இது வந்து லாஸ்ட் இயர் இருந்த ஃபீட்பேக். ஸோ இந்த வருஷம் நாங்கள் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறோம். உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இறுதியாக, கடந்த 2 வருடங்களாக நம்ம பள்ளியை வழிநடத்திய தலைமை ஆசிரியர் திருமதி நிர்மலா வினோதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களோட கடினமான உழைப்பால் பள்ளியை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அகைன் அவங்க பள்ளியை விட்டுலாம் போக மாட்டாங்க. பள்ளியில் ஆசிரியராக கண்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அகாடமிக் கமிட்டியில் கண்டினியூ பண்ணி எங்களுக்கு பள்ளியை வழிநடத்தி செல்வாங்க. அடுத்து அவங்களோட பெட்டான திரு ஸ்ரீனி சங்கரனும் திரு வித்யா துரையும் பிரின்ஸிபால், வைஸ் பிரின்ஸிபாலாக பதவி ஏற்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்கள பள்ளியின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி.